எனக்கு உண்மையிலே பிடிக்கல சார், தப்பா நினைக்காதீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்திருந்தா நீங்க கண்டிப்பா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சிருக்கவே மாட்டீர்கள். சென்னையில 3 பேர் தற்கொலை, இன்ஜினியரிங் கல்லூரி அட்மிஷன் கிடைக்கவில்லை. நிறைய மாணவர்களுக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. நான் வாங்குற சம்பளத்தை விட தமிழ்நாட்டில் எந்த அரசு ஊழியரும் சம்பளம் இதை விட பெரிய சம்பளம் வாங்குறதே கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தையும் வெள்ளக்கார மாவட்டங்களா மாத்தி ஆள தொடங்கிட்டான். ஜெகதீப் சிங் அவனுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுங்களா? ஒரு நாள் சம்பளம் 43 கோடி ரூபாய். அவன் என்ன படிச்சிருக்கிறான்? இன்ஜினியரிங். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். லாயக் உள்ளவனா இல்லையா? அப்ப நிறைய கேள்வி கேட்கும்போது எந்த அளவுக்கு நம்ம உண்மை பேசுறோம் அப்படிங்கிறத உன்னிப்பா கவனிப்பாங்க. நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒட்டுமொத்த மார்க்கையும் குறைச்சிருவாங்க. தெரியல சார், எனக்கு தெரியாது, சொல்லிக் கொடுங்க அப்படின்னா கூட முழு மார்க் போட்டுருவாங்க. அந்த வகையில எனக்கு உண்மையிலே பிடிக்கல சார், தப்பா நினைக்காதீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எத்தனை பேர் இந்த காலேஜில் படிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறீர்கள்? அது கொஞ்சம் பரவாயில்ல. சரி, ஓகே. இந்த கேள்வியை தான் ஏன் கேட்டேன் தெரியுமா? நீங்க ஒருவேளை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இங்க பிறந்திருந்தா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்திருந்தா, நீங்க கண்டிப்பா ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருக்கவே மாட்டீர்கள். நீங்க அண்டி ஆபீஸ்ல வேலை பார்த்துருப்பீங்க பெரும்பாலும், இல்ல செங்கல் சூழல வேலை பார்த்துருப்பீங்க. பொம்பளை பிள்ளைலாம் கல்யாணம் ஆகி ஒரு 4 குழந்தைகளும் பிறந்திருக்கும் இந்த நேரத்தில். இது ஒரு வேடிக்கையான விஷயம் இல்ல, கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம். நான் ஸ்கூல்ல படிக்கும்போது எங்க ஊர்ல நிறைய பேர் இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும்னு ஆசைப்பட்டாங்க. நல்லா படிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், எப்படி இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் வாங்கணும்னு தெரியாது. தமிழ்நாட்டில் பிரைவேட் இன்ஜினியரிங் கல்லூரிகள் கிடையாது. வெறும் 1500 சீட்டு தான் தமிழ்நாட்டில் மொத்தம் இருந்தது. 1500 என்ஜினியரிங் கல்லூரிகள் சீட்டு. அண்ணா யூனிவர்சிட்டி ஒரே காலேஜ் தான். சிஐடி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், தியாகராஜ் காலேஜ் இப்போ உண்டான்னு தெரியாது எனக்கு, வேற எந்த காலேஜும் கிடையாது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருந்துன்னு சொல்றாங்க. அதுக்கு சிபாரிசு பணம் கொடுக்கணும். கன்னியாகுமரி யாரும் பணம் கொடுத்து சேர மாதிரி சிச்சுவேஷன்ல இல்லை. இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நியூஸ் பேப்பர்ல எல்லாருக்கும் பேரையும் போடுவாங்க. இன்னைக்கு நீங்க உதய காலேஜ் இன்ஜினியரிங் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங்ல போய் சேர்ந்தீங்கன்னா நீங்க போறீங்க வர்றீங்க, அதை பத்தி பேப்பர்ல வராது. வருமா? தமிழ்நாடு பொறியியல் கல்லூரி அட்மிஷன் லிஸ்ட்னு சொல்லி அந்த 1000 பேர் பேரும் வரும். ஹிந்து பேப்பர்ல வரும், நம்பரோட வரும். அடுத்த நாள் பேப்பர்ல பாத்தீங்கன்னா, தக்கலை அருகில் ஒரு மாணவன் தற்கொலை, செங்கல்பட்டில் ஒரு மாணவி தற்கொலை, சென்னையில 3 பேர் தற்கொலை, இன்ஜினியரிங் கல்லூரி அட்மிஷன் கிடைக்கவில்லை. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளவு ஆசை. நிறைய மாணவர்களுக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இனி நம்ம இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சோம், இனி ஆக முடியாது. சிவில் இன்ஜினியர் ஆகணும், எலக்ட்ரிசிட்டி இன்ஜினியரிங் ஆகணும், டிஎன்இபியில போய் சேரணும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கார் தயார் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிற பெரிய கனவுகள் எல்லாம் தகர்ந்து கருகி விட்ட இலைகளை மாதிரி காஞ்சு போன பிறகு அந்த நபர்கள் அந்த பெரிய ஷாக்கில் இருந்து வெளியே வருவாங்க. இப்படி வெளியே வந்த நிறைய பேர் எனக்கு தெரியும். என் சொந்த அண்ணனும் இதுல ஒரு ஆளு தான். ரொம்ப ஆசைப்பட்டான், இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கல, கடைசி வரைக்கும் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு அவரு சிதம்பரநாதன் சார் சொன்னாரு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே 37 காலேஜ் இருக்கான் இன்ஜினியரிங் காலேஜ். வீட்டுக்கு பக்கத்தில் இன்ஜினியரிங் காலேஜ். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது இன்ஜினியரிங் படிக்கணும்னா சென்னைக்கு போனோம். இங்கிருந்து அப்போல்லாம் நல்ல ரோடும் கிடையாது. இன்னைக்கு ஏறி உட்காந்தீங்கன்னா நாளை சாயங்காலம் தான் போய் சேரும் சென்னைக்கு, மெட்ராஸ். அதுக்கு பேர் மெட்ராஸ். இன்னைக்கு சமுதாயம், அரசாங்கம் இதை நிறுவன தயாபரன் அப்படிங்கிற இன்ஜினியரு, இங்க ஆசிரியர் பெருமக்கள், இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய சம்பளம் எல்லாம் ஒன்றும் கிடைக்காது. கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிற சம்பளத்தில் பாதி கிடைக்குமாமா? அது கூட கிடைக்காது. ஆனா வர்றாங்க.
வந்து நம்ம படிச்சதை சொல்லிக் கொடுப்போம், நம்ம பிள்ளைகள் இன்ஜினியரிங் படிக்கட்டும். இதை சொல்லும்போது மாணவர்களே, என்னுடைய ஒரே செய்தி, இந்த இன்ஜினியரிங் படிப்பு என்பது பெரிய படிப்பு. லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்தியாவில் கிடைக்காத அந்த சான்ஸ், வாய்ப்பு உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு சாதாரணமான படிப்புன்னு நினைக்காதீங்க. இதுல நிறைய முதலீடு பண்ணணும். இதுல உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் குறைஞ்ச 5 லட்சம் ரூபாய் செலவாகும். 5 லட்சம் ரூபாய் என்பது பெரிய பணம். நானே ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உயர்ந்த பதவியில் இருந்திருக்கிறேன். நான் வாங்குற சம்பளத்தை விட தமிழ்நாட்டில் எந்த அரசு ஊழியனும் சம்பளம் இதை விட பெரிய சம்பளம் வாங்கினதே கிடையாது. டிஜிபி தமிழ்நாடு, ஹெட் ஆஃப் த போலீஸ் தமிழ்நாடு, சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு, இந்த 2 தான் அதிகமான சம்பளம் வாங்குற போஸ்ட். நானே சொல்றேன், இந்த 5 லட்சம் ரூபாய் பெரிய அமௌண்ட் எனக்கு. நானே கஷ்டப்படுவேன். என் பிள்ளைகளுக்கு கொண்டு காலேஜில் போய் 5 லட்சம் கட்டணும்னா எனக்கே கஷ்டம். என் பையன் வெறும் 6000 ரூபாய் தான் கட்டினான். அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தான், வெறும் 6000 ரூபாய் தான் ஃபீஸ். அந்த சூழ்நிலையில நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் நான் இதை சொன்னேன். மாணவர்களே, 1608 ஆண்டு 1608 ஆண்டு இங்கிலாந்திலிருந்து ஒரு நபர், இதே மாதிரி கப்பல் இவ்வளவு இருக்கும், இந்த பில்டிங் எவ்வளவு ஒரு கப்பல், 1600 எத்தனை வருஷம் பார்த்துக்கங்க, 425 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டு அவங்களுக்கு அட்லாண்டிக் ஓஷன் அப்படியே சவுத் ஆப்பிரிக்கா அங்க வந்துட்டு சூரத், இந்தியாவினுடைய பாரத பிரதமர் மோடியினுடைய சொந்த ஊர் குஜராத், அங்க கொண்டு கப்பல், இவ்வளவு பெரிய கப்பல் நிப்பாட்டுறாங்க. அது தப்தி நதியினுடைய முகத்துவாரத்தில் இருக்கு. வெள்ளக்காரங்க இறங்குறாங்க, 200 பேர். அங்க உள்ள முகலாய அதிகாரிகள், என்ன சார் எதுக்கு வந்தீங்க, என்ன பிரச்சனை, எங்க இருந்து வாரீங்க? நாங்க இங்கிலாந்துல இருந்து வாரோம். எவ்வளவு நாள் பயணம் செஞ்சிருக்கீங்க? 1.5 ஆண்டுகள், 18 மாதங்கள் அவன் பயணம் செஞ்சு. எதுக்கு வந்தீங்க? எங்களுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ஜஹாங்கீரை பார்க்க வேண்டும். சக்கரவர்த்தி ஜஹாங்கீர் யாரு? சக்ருதீன் முகமது பாபர். அவனுக்கு பையன் ஹுமாயூன், அவனுக்கு பையன் ஜலாலுதீன் அக்பர். இந்த அக்பருக்கு மகன் தான் இந்த ஜஹாங்கீர். அவன் தான் சக்கரவர்த்தி. அவன் தான் கன்னியாகுமரி வரைக்கும் ஆண்டுட்டு இருக்கான். அவனை பார்க்கணும், பார்க்கலாம் முடியாது. திரும்பி போங்க, பார்க்கலாம் முடியாது, போங்க. இல்லை சார், அவர்கிட்ட பார்த்து வியாபாரம் பண்ணுவதற்கு ஒரு அனுமதி வேண்டும். அதெல்லாம் கிடைக்காதுங்க, போங்க. இல்ல இல்ல இல்ல, நாங்க உங்க ராஜாவுக்கு கொடுக்கறதுக்கு தங்கம், வைரம், வைடூரியம், பவளம் எல்லாம் கொண்டாந்துருக்கோம். அப்படியா? இல்ல, எங்கிட்ட கொடு, நான் வச்சிருக்கிறேன், நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கான். அங்க போய் மகாராஜா உட்காந்துருக்கான், அப்படி போய் நிற்கிறான். அந்த மாதிரி எங்களுக்கு அனுமதி வேணும்னு. அவனுக்கு பேர் தான் வில்லியம் ஹாக்கின்ஸ். வில்லியம் ஹாக்கின்ஸ் என்பவன் 18 மாதங்கள் கடல்ல, எப்படி யோசிச்சு பாருங்க, கடல்ல 18 மாசம். வார வழியில நிறைய பேர் வாளியிலே செத்துருவான். புயல் அடிக்கும், பிரச்சனை வரும், மனிதனுக்கு உடம்புக்கு சரியாம போகும். அதெல்லாம் தாண்டி ஒரு வருஷம் நடந்து போய் டெல்லியில போய் பெர்மிஷன் வாங்கிட்டு ஊருக்கு போறான். 1614 ஆண்டு போய் சேர்ந்தான். திரும்பி போகும்போது அவன் போனான் தான் போய் சேர்ந்தது, வழியிலே செத்து போயிட்டான். ஆனால் அனுமதி வாங்கிட்டான். மச்சூலிப்பட்டினம், சூரத்து, மெட்ராஸ், பாண்டிச்சேரி, குளச்சல், பல்வேறு பகுதியில் அவன் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சான். மாணவர்களே, இந்த சில இளைஞர்கள் பிற்காலத்தில் தமிழ்நாட்டை பிடிச்சான், மைசூரை பிடிச்சான், இந்தியாவே பிடிச்சான். இந்தியாங்கிறது வியாபாரம் மட்டும் பண்ணல, இந்திய துணைக்கண்டத்தை பிடிச்சிட்டான். பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான், பார்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தான், நேபாளம், பர்மா, ஸ்ரீலங்கா. ஒரு கம்பெனி, அவன் அரசாங்கம் கிடையாது, ஒரு கம்பெனி இதை பிடிச்சு என்ன பண்ணான் தெரியுமா? அவன் ரோடு போட்டான், ட்ரெயின் விட்டான், கப்பல் கொண்டு வந்தான், விமானத்தை அறிமுகம் பண்ணான். அது மட்டும் இல்ல, ஸ்கூலு கட்டினான், காலேஜ் கட்டினான், ஆஸ்பத்திரி கட்டினான், ஆராய்ச்சி நிலையங்களை கட்டினான். எல்லாத்துக்கு மேலாக இந்திய நாட்டுக்கு சட்டங்களை கொடுத்தான். இந்தியன் பீனல் கோட், சிவில் ப்ரொசீஜர் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், சட்டத்தை கொண்டு வந்தான். டெமோக்ரசி, எல்லாரும் சமம், ஆணும் பெண்ணும் சமம், எல்லாருக்குமே படிக்கலாம், மெக்காலே எல்லாம் படிங்கட்டான். எல்லாத்துக்கு மேல டேம் கட்டினான். டேம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பேச்சிப்பாறை டேம் இருக்கு பாரு. இதை கட்டினது யாரு? உங்க பெரியப்பாவா?
இதை கட்டினது யாருங்க? வெள்ளக்காரன். மின்சின் யூரோப்பிய நாட்டில இருந்து வந்து கன்னியாகுமரியில டேமை கட்டி ஃபுல்லா விவசாயம், குடி தண்ணீர். ஒட்டுமொத்த கன்னியாகுமரி தமிழ்நாட்டிலே பெரிய டேம் எது தெரியுமா? மேட்டூர் டேம். எவ்வளவு கொள்ளளவு தெரியுமா? 93 TMC. TMCனா 1000 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட். 1000 மில்லியன் 100 கோடி. ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடிய தண்ணி வந்து 37 லிட்டருங்க. கட்டி கொடுத்துருக்கான். உலக தமிழ்நாட்டிலே பெரிய அவன் தான். அதை கட்டவன் வின்சென்ட் ஹார்ட், ஐரிஷ் நாட்டை சேர்ந்தவன். இப்போ இவர்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய சாதனை படைத்தார்களே, எப்படி? ஏன் இவ்வளவு பெரிய சாதனை படைச்சான்? நம்மளால ஏன் பண்ண முடியல? நம்மளால ஏன் டேம் கட்ட முடியல, ரோடு போட முடியல? அவர்கள் பொறியியல் பட்டதாரிகள். புரிஞ்சு போச்சா? உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? அவர்கள் படித்தவர்கள், கல்லூரியில் படித்தவர்கள். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இங்கிலாந்து நாட்டில் நிறுவி படிக்க ஆரம்பிச்ச ஆண்கள். ஆரம்பத்தில் ஆண்கள், பிறகு பெண்கள் படிச்சாங்க. அவங்களுக்கு கப்பல் கட்ட தெரியும், அவங்களுக்கு கடலில் பயணிக்க தெரியும், சீ ஃபேரிங். அவர்களுக்கு டைரக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். அன்னைக்கு வந்து சேட்டலைட் போன்லாம் ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு வந்து செல்போன் கிடையாது, கூகுள் மேப் கிடையாது. மேப்பவே அவன் தான் மறைஞ்சான். திப்பு சுல்தான் 1799 ஆண்டு திப்பு சுல்தானை தோக்கடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. 2 பிள்ளைகளையும் கடத்திட்டு போயிட்டாங்க டெல்லிக்கு. 1799, 1800, 1801 தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தையும் வெள்ளக்கார மாவட்டங்களா மாத்தி ஆள தொடங்கிட்டான். இந்த சூழ்நிலையில மாணவர்களே, இந்த இன்ஜினியரிங் படிச்சதுனால தான் அவன் வந்தான், இந்த நாட்டை ஆண்டான், அப்புறமா போயிட்டான். இன்ஜினியரிங் படிப்பு என்பது மிக உயர்ந்த படிப்பு. இந்த சூழ்நிலையில உங்களுக்கு இதுல எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. அதான் இன்ஜினியரிங் படிக்கிறதுல பெருசா இல்லைன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு சுந்தர் பிச்சை மாதிரி 1600 கோடி ரூபாய் சம்பளம் கிடைக்காமல் போகலாம். உங்களுக்கு ஜெகதீப் சிங் மாதிரி 1700 கோடி ரூபாய் சம்பளம் கிடைக்காமல் போகலாம். ஜெகதீப் சிங் அவனுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுங்களா? ஒரு நாள் சம்பளம் 43 கோடி ரூபாய். அவன் என்ன படிச்சிருக்கிறான்? இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். அவ்வளவுதான். ஒரு இன்ஜினியரிங் பிடெக், அப்புறமா ஒரு MBA ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், அவ்வளவுதான். அவனுக்கு ஒரு நாள் சம்பளம் 43 கோடி ரூபாய்கள். நிறைய ஸ்கோப்பு. இன்ஜினியரிங் படிச்ச உங்களுக்கு IAS எக்ஸாம் எழுதலாம். இன்னைக்கு அகில இந்திய அளவில் ஒவ்வொரு ஆண்டும் 100 IAS 100 IPS பாஸ் பண்றவங்கள 35%, 40% இன்ஜினியரிங் படித்தவர்கள் தான். நிறைய ஸ்கோப் இருக்கு. எல்லாத்துக்கும் மேலாக போய் வேலை வேலை வேலைன்னு கேட்கறத விட சொந்தமா வேலை தொடங்கலாம். எத்தனை பேர் சிவில் இன்ஜினியரிங் கை தூங்க பார்ப்போம்? சிவில் இருக்காங்களா? சொந்தமா பில்டிங் கட்டலாங்க. நான் போன வாரம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் பட்டமளிப்பு விழா போனேன். பட்டமளிப்பு விழா. மாணவர்களே, இந்த செய்தியை கேட்டால் உங்களுக்கு தைரியம் வரும், கண்டிப்பா வரணும். நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் 350 பிள்ளைகளுக்கு பட்டம் கொடுத்தேன் போன வாரம். அந்த ஊருக்கு பேரு அரக்கோணம். அரக்கோணம் சின்ன ஊர். இந்த பிள்ளைகள்லாம் எப்படி இங்க படிச்சாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. என்னதான் பண்ண போறாங்களோ. 320 பேருக்கும் வேலை இருக்கு. எல்லாருக்கும் வேலை இருக்கு. 1 லட்சம், 75,000, 50,000. நல்ல காலேஜும் கிடையாது. அது நல்ல காலேஜ்னா ரொம்ப ஃபேமஸ் காலேஜ் கிடையாது. நீங்க சொல்றீங்களே நம்பர் 1 நம்பர் 2, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண காலேஜ் தான். நிறைய பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? சார் நான் சொந்தமா தொழில் தொடங்குறேன் சார், சொந்தமா தொழில் தொடங்குறேன். ஐ எம் an entrepreneur. நான் தொழில் முனைவர். சொந்தமா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், சொந்தமா வாட்டர் வாஷ் வச்சிருக்கேன், சொந்தமா நான் வந்து வியாபாரம் பண்றேன், சொந்தமா விவசாயம் பண்றேன். நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு பையன் சொன்னா, சார் நான் லாரி ஓட்டுறேன். என்ன படிச்சுட்டு? இன்ஜினியரிங் படிச்சுட்டு லாரி. லாரியா? எவ்வளவு சம்பளம்? 1,20,000 சம்பளம். அது எப்படி சார்? நான் ஓட்டுற லாரி சாதாரண லாரி கிடையாது. அதுல 100 டயர் இருக்கு சார். 100 டயர். அதை ஓட்டணும்னா இன்ஜினியரிங் படிச்சனால ஓட்ட முடியும். அதுக்கு பின்னாடி வச்சிருக்கிறது 150 மீட்டர் இருக்கக்கூடிய பெரிய விண்டு மில். அதை வந்து நீங்க பாரதீப் போர்ட்ல இருந்து நீங்க திருநெல்வேலி கொண்டு வரணும்னா ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரியால தான் அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண முடியும். லைட்டை பார்த்தே ஓட்டணும், மிரரை பார்த்து ஓட்டணும், எல்லாம் ஆட்டோமேட்டிக். இன்டர்நெட்ல வரைக்கும் வந்துடும். இவன் லாரி பொசிஷன் இன்டர்நெட்ல போய் அந்த மேல சேட்டலைட்ல போய் கீழே தெரியும். அவ்வளவு தொழில்நுட்பம். ஒரு மாணவன் சொன்னா, சார் நான் வந்து பூ வியாபாரம் பண்றேன். வியாபாரம் இன்ஜினியரிங் படிச்சு
எவ்வளோ சம்பளம்னு கேட்டேன். குறைஞ்சது மாதம் 5 லட்ச ரூபா சம்பாதிப்பேன் சார் அப்படின்னு சொன்னோம். ஒரு இன்ஜினியரிங் பட்டதார் எங்கிட்ட விமானத்தில் வந்துட்டு இருந்தார். கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு 2 பேர் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். சார் சைலேந்திரபாபு சார், ஒரு செல்ஃபி எடுக்கலாமா சார்? எடுங்க சார். உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உங்கள் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பேன். ஸ்போர்ட்ஸை பற்றி சொல்லுவீங்க, ஃபிட்னஸ் பற்றி சொல்லுவீங்க, சாப்பாடை பற்றி சொல்லுவீங்க, ரொம்ப நல்லா இருக்கு சார், கை விடுங்க சார். உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். சம்சாத் அலி. சம்சாத். என்னங்க பண்ணுறீங்க? வியாபாரம் பண்ணுகிறேன். என்ன வியாபாரம்? மொபைல் ஃபோன் வியாபாரம். என்ன பேரு? சென்னை மொபைல்ஸ். எவ்வளோ வியாபாரம் பண்ணுறீங்க? 1000 கோடி ரூபாய். 1000 கோடி ரூபாய் பண்ணுறது சார். 6 அடிக்கு 6 அடி, இவ்வளோதான் என் கடை. இதில் தான் ஆரம்பித்தேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நான் நல்லா இருக்கேன் சார். போன வாரம் 30 கோடி ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கி அடுத்த நாள் 60 கோடிக்கு வித்துட்டேன் சார். ஒரே நாள் 30 கோடி சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். மாணவர்களே, நீங்கள் வேலை தேடி அடைய வேண்டியதில்லை, நீங்கள் சொந்தமாக வேலை கொடுக்கலாம். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.